எனக்கும் அதே முழங்கால் வலிதான். குடுங்க அத்தாச்சி. மீனா, நான் வேணா தேய்ச்சி விடவா? வா உட்காரு. ஏன் உனக்கு கால் வலிக்குது? இந்த மாதிரி நேரத்துல உனக்கு கால் வலிக்க கூடாதே. பார்த்து கவனமா இருக்கணும்னு. சரி நீ வா, நான் உனக்கு தேய்ச்சி விடுறேன். வா வா வா. எண்ணெய் வாங்குற சாக்குல அதை நாமளே வாங்கி கீழே ஊத்தி வலிக்கு விழுந்து அபோஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்னு பாக்குறேன். அப்பதான் நான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். மீனா, வா வந்து உட்காரு. அத்தாச்சி, பெரியவங்க நீங்க, ஏன் காலெல்லாம் தொடக்கூடாது. அது பாவம் அத்தாச்சி. நீங்க கொடுங்க, நானே தேய்ச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வந்து உட்காரு, நான் தேய்ச்சி விடுறேன். வா. இல்ல அத்தாச்சி, சொன்னா கேளுங்க, நானே தேய்ச்சுக்கிறேன். கொடுங்க. சொன்னா கேளு மீனா. ஐயோ பரவாயில்ல அத்தாச்சி, கொடுங்க. இதுல என்ன இருக்கு? ஒரு நிமிஷம் இரு. சரி, கையில எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் இங்க வச்சிடுறேன், நீ எடுத்துக்கோ. கையில கொடுத்தா தர்தரோன்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. சரியா? நீ எடுத்து தேய்ச்சுக்கோ. நான் பாட்டிக்கு வெந்நீர் வைக்க போறேன், உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். ஒத்தரம் கொடுத்தா வலி எல்லாம் உடனே பறந்து போயிடும். சரியா? அத்தாச்சி திரும்பி வர்றதுக்குள்ள வலிக்கு விழுந்து ஒரு கதையை பண்ணிடணும். பாட்டி! ஒண்ணுல பாட்டி, ஒண்ணுல. பாட்டி, என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? ஐயோ பாட்டி, என்னாச்சு? உனக்கு அடிக்கல இல்ல? பாட்டி, நல்ல வேளை என் பேரன் வந்தான், இல்லனா நான் பரலோகம் போயிருப்பேன். பாட்டி ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்க பாட்டி. ஆமா, இங்க எப்படி என்ன வந்துச்சு? நான் தான் பாட்டிக்கு கால்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு மேல கொண்டு வந்தேன். எப்படி சிந்துச்சுன்னு எனக்கே தெரியல.